வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கிளச்சனை பாக்குறது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. காலையில எந்திரிச்சோடனே என்னடா லஞ்ச் பாக்ஸ் செய்யறதுன்னு ஒரே இதா இருக்குங்க. எவ்வளவுதான் நம்ம ரெசிபி கையில இருந்தாலும் டக்கு டக்குன்னு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாதிரி செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப ஹெல்த்தியானவா இருக்கணும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியானதா இருக்கணும், சிம்பிளாவும் இருக்கணும். அதனாலதான் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்யறோம். வாங்க பாத்துடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க செய்யறோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம டிஃப்ரெண்டா சோம்பு மிளகு சேர்த்துக்கலாங்க. ஜார்ல கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அடுத்ததா மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஜாரில் இருக்கட்டும். கடாயில் எண்ணெய் சேர்த்து உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் அரைச்சி வச்சிருக்கத கடாயில் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்யற உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து மட்டன் சிக்கனுக்கே டஃப் கொடுக்குங்க. மட்டன் சிக்கன் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க. எப்போ ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சும்மா வதக்கிட்டு தாங்க வச்சிருக்கோம், அது சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஏன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ்னாலே உருளைக்கிழங்கு தான் மோஸ்ட்லி செய்யறோம். அடிக்கடி எல்லார் வீட்லயுமே ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தையுமே டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அது டிஃப்ரெண்டா. நாம செஞ்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நாம செஞ்ச உருளைக்கிழங்கு ஃப்ரையை பவுலுக்கு மாத்திக்கலாங்க. இதுல நீங்க பூண்டு கூட தட்டி சேர்த்துக்கலாம், ஆனா நான் சேர்க்கலைங்க. இல்ல வெங்காயம் விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம் தாங்க. அடுத்ததான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போறோம். கடாய் காயுதுங்க, தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதி வரட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துருச்சுங்க. உப்பு, நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா எண்ணெய் 2 டிராப் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி வச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு 3/4 பதம் வந்தாலே போதும். இப்போ 3/4 பதம் வெந்து வந்துருச்சுங்க. வடிகட்டிடலாம். அதே கடாயில எண்ணெய் சேர்த்து பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ பன்னீரை நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. நம்ம பன்னீரை கடாயில சேர்த்தோன்னா கிண்டக்கூடாது, உடஞ்சிரும். இந்த மாதிரி செய்யும்போது தான் உடையாம இருக்குங்க. லைட்டாக வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி விடணும். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. பவுலுக்கு மாத்திக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ண அதே கடையில் எண்ணெய் சேர்த்து தாளிச்சுக்கலாங்க. சீரகம் சேர்த்துருக்கேன், நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு. அடுத்ததான் பெரிய வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கிரன்ச்சியாக இருக்கணுங்க. உங்களுக்கு விருப்பமான காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் நிறைய காயெல்லாம் சேர்க்குறேன். கேரட் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய், தக்காளி, அடுத்ததாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். நாம் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்னால் வந்து பெப்பர் மட்டும் தான் சேர்ப்போம். காரத்துக்கு வந்து குடமிளகா, பச்சை மிளகா வேணால் சேர்த்துக்குவோம். இன்றைக்கி நம்ம வந்து நல்ல காரசாரமாக மிளகாத்தூள்லாம் போட்டு செய்கிறோங்க. ரெட் கலரில் நைஸ் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சாதத்தில் உப்பு சேர்த்து வரைச்சிருக்கோம். இந்த காய்க்கு மட்டும் நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததா வறுத்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாங்க. யார் யாருக்கெல்லாம் ஸ்பைசியாக சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ஸ்பைசியான ஃப்ரைட் ரைஸ்.
அடுத்ததா தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா காய்கள்லாம் சாப்பிடாத குழந்தைகள் காய்கறி இதில் இருக்குன்னே தெரியாதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க விரும்பி. இதில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. ஃபைனல் டச்சா கொத்தமல்லி தழை போய்க்கலாங்க. நாம செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் ஜம்மும் ரெடி ஆயிடுச்சுங்க. நாம செஞ்ச ஃப்ரைட் ரைஸை பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம செஞ்ச ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டுக்கலாங்க. நல்ல வாழையில இன்னைக்கு சாப்பிட்லாங்க. அப்படியே பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். நான்வெஜ்ஜுக்கு டஃப் கொடுக்குங்க. அடுத்ததான் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாங்க. ஃப்ரை பச்சடி கொஞ்சம் சேர்த்துருக்கீங்க, பிரியாணி மாதிரி இருக்குனால அதையும் சாப்பிட்டுக்கலாங்க. நான் செஞ்ச ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டுக்கலாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்களும் வீட்டில். எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட்டு. யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கையும் சாப்பிட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை இன்னைக்கு நம்ம செஞ்ச ஃப்ரைட் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பிடிச்சிருக்கு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலெக்ஷன்ல பார்க்கறது வந்து நம்ம ஆடி ஸ்பெஷலா எல்லாருக்கும் சாரி எல்லாம் கிஃப்ட் தாங்க கொடுக்க போறோம். நம்ம செய்யறது வந்து சின்னதா இருந்தாலும் நமக்கு செய்யக்கூடிய மனசு இருந்தது பெரிய விஷயமா தெரியுங்க. நீங்க பிடிச்சிருக்கான்னு பாருங்க எல்லாருமே. வாங்க பார்க்கலாம். நம்ம சாரி, குங்குமம், வளையல், பூ மட்டும் தாங்க கொடுக்குறோம். கொடுத்துக்கலாங்க. கலர் பிடிச்சிருக்கா, டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. கலர் பிடிச்சிருக்கான்னு பாருங்க சாரி. இனிமே அடுத்து நம்ம நிறைய வரப்போகுது சாரீஸ்லாம் தீபாவளிக்கு ஸ்பெஷலா எல்லாம் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரெகுலர் கஸ்டமருங்க நம்ம கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனல்ல என்ன டிஷ் எல்லாம் பிடிச்சிருக்கணும் பாருங்க. ஆடிக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் சாரி எல்லாம் கொடுத்தாச்சுங்க. இருந்தாலும் ஸ்பெஷலா நம்ம ரோஜஸ் கலெக்ஷன்ல நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டி நம்ம வியூவர்ஸ் கண்டி ஸ்வீட் தான் செய்யலாம்னு செய்யப்படுறோங்க. வாங்க பார்த்துடலாம். கடை காயுதுங்க. நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் ரவையை வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில் ரவை 1 கப் எடுக்கும். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் நைஸ் சூப் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்த நல்லா தண்ணி கொதி வந்துருச்சுங்க. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ நல்லா வறுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துடலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை சிம் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கலாங்க. ரவா பால் சொல்லலாம், ரவா ஸ்வீட்டு சொல்லலாம், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டானதுங்க. இந்த மாதிரி இதே பதம் தாங்க இருக்கணும். ஏன்னா கேசரி மாதிரி ஆயிருங்க. கெட்டியாக இது பண்ணிட்டோம்னா கேசரி கிடையாதுங்க. இது நம்ம செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம எப்போவுமே ஸ்வீட்னா நிறைய பொருட்கள்லாம் சேர்த்து செய்வோங்க. இன்னைக்கு வெறும் ரவையும் வெல்லம் மட்டும்தாங்க. டிஃப்ரெண்டான ஸ்வீட்டு. எப்போ ஒரு அதை போட்டு நிறைய செய்யாமல் சிம்பிளான ஸ்வீட்டுங்க. நம்ம செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கலாங்க. சுட இருக்குங்க. நம்ம செஞ்ச ஸ்வீட் பிடிச்சிருக்கும் நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.